ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீக்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக் ஒரு டேட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, அது அது எத்தனாவது வீக்ல இப்ப டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்கணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் வருஷத்துல 52 வாரம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த 52 வாரத்துல இது எத்தனாவது வாரம், நம்ம கொடுக்குற டேட் வந்து எத்தனாவது வாரம்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த மெத்தட். சரிங்களா? இப்போ செலக்ட் வீக் அப்படின்னு கொடுத்து நான் அப்படிங்கிற டுடே இருக்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் வீக்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றோம்னா ஜஸ்ட் நம்மள ஒரு டேட்டை இப்போ சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்ணும்போது அப்படிங்கிற ஒரு இயரை ஒரு டேட்டா போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டியூல் டேபிள் போய் ரன் பண்ணலாம். இப்போ இதை ரன் பண்ணா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த டே வந்து எத்தனாவது வீக்ல இருக்கு, அதே மாதிரி இந்த 6வது மாசத்துல இந்த 10ஆம் தேதி அப்படிங்கிறது எத்தனாவது வாரத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப 6வது மாசம் அப்படிங்கிறது மாசத்துக்கு 4 வீக்னு அப்ராக்சிமேட்டா போட்டுக்கோங்க. ஸோ இது 6வது மாசம். ஸோ 5 மாசம் ஆயினா 20. ஸோ மிஞ்சி போனா ஒரு 22வது வாரம் இல்ல 23வது வாரத்துல இருக்கும் அது. சரிங்களா? ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி நம்ம மேனுவலா கொடுத்தது வந்து 23வது வாரத்துல இருக்குது. பட் ஆனா இன்னைய டேட் வந்து உங்களுக்கு எந்த இதுல இருக்கு அப்படின்னா 35வது வாரத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் டேட் ஃபங்க்ஷன். இது வந்து இப்படித்தான் டேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இதை மெமரைஸ் பண்ணீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக் பேஸ் பண்ணி இப்போ இந்த வீக் 35வது வீக் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல 35வது வீக்கை ஹிட் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வச்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும். அந்த மாதிரி சினாரியெல்லாம் வரும். ஏன்னா ரியல் டைம்ல டேட்டா அனாலிசிஸ் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும். ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணணும், ப்ரீவியஸ் வீக் கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வரும். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வீக்ஸை கம்பேர் பண்ணும்போது வீக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி வீக்கையும் கம்பேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. வி வில் மீட் இன் another video.